வணக்கம். வள்ளுவரே, எங்கள் ஊரில் ஒரு பணக்காரர் இருக்கார். கட்ட பஞ்சாயத்து பண்ணி கூலிப்படியாக செயல்பட்டு அடுத்தவர்களை துன்புறுத்தி நிறைய பொருள் சேர்த்துட்டாரு. ஆனால் பண்ணின பாவமோ என்னமோ இப்போ மன நிம்மதி இல்லாமல் தவிக்கிறாரு. உண்மைதானப்பனே, பிறரை துன்புறுத்தி நாம் சேர்க்கும் பெருஞ்செல்வம் துன்பப்பட்டவர்களின் மன வருத்தத்தையும் அவர்களோட சாபத்தையும் சேர்த்து தானே நமக்கு கொண்டு வரும். அது எப்படி நம்மளை நிம்மதியாக வாழ வைக்கும்? அதனால தான் சிறப்புகள் எல்லாம் உண்டாக்கக்கூடிய மிகப்பெரிய செல்வம் கிடைப்பதானாலும் அதற்காக கூட பிறருக்கு தீங்கு செய்யக்கூடாதுங்கிறத வலியுறுத்துகிற விதமாக சிறப்பீனும் செல்வம் பெறினும் பிறர்க்கின்னா செய்யாமை மாசற்றார் கோள்னு இன்னா செய்யாமை அதிகாரத்தில் 311வது குறளாக எழுதி வச்சேன். சபாஷ் வள்ளுவரே. சிறப்பீனும் செல்வம் பெறினும் பிறர்க்கின்னா செய்யாமை மாசற்றார் கோள். மிகச்சிறந்த செல்வ வளமே கிடைத்தாலும் கூட அதுக்காக கூட அடுத்தவருக்கு துன்பம் செய்யக்கூடாது, அது மகா பாவம்னு எங்களுக்கு புரிய வச்சுட்டீங்க. நன்றி வள்ளுவரே. இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் மற்றவர்களுக்கும் பகிருங்கள். தொடர்ந்து திருக்குறள் தெளிவோம் பகுதியை கேட்க பாரத மணி திருநாடு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.